அதனாலதான் அவனை எல்லாம் நான் உரிமையோட எல்லா கேள்வியும் பண்ணுவேன். என்ன சிப்பு வச்சு வேண்டாடா, இது என்னடா சிப்பா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, ஆனமடங்கு அனைத்து மடங்கிட்ட வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, ஆனமடங்கு அனைத்து மடங்கிட்ட வன்மொழி வாழியவே. தன்மனம் வைக்கும் இசை கொண்டு வாழியவே, தன்மனம் வைக்கும் இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்று வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்று வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்து அனைத்து வளர்ந்த வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்து அனைத்து வளர்ந்த வன்மொழி வாழியவே. உண்மையாலுமே என் வீட்டில் நான் தமிழோசை கேட்டு படித்ததை விட என் வீட்டில் தரியோசை கேட்டு படித்ததுதான் அதிகம். நான் ஒரு நெசவாள பெருங்குடி இனத்திலே ஒரு நெசவாளனுக்கு மகனாக பிறந்தது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் எனக்கு. நீங்க கைய தட்டணும் தம்பி. வரும்போது 2 வேட்டி கொண்டு வந்திருக்கலாம். நாளைக்கு கொண்டுட்டு நாங்க ஈரல துண்டு தான் நெய்யறோம், கொடுக்குறோம். கோமணம் என்னப்பா? நாங்க ஈரல துண்டு நெய்யறோம். ஈரல துண்டா? நான் ஓரள துண்டே போதும் இருக்காள்ரா. உண்மையாலுமே ஈரத்துண்டு மடியா வாங்கியே பழக்கப்பட்டால் நான் ஜவுளி கடைக்காரன். நீ ஏன்ட்ட சொல்லாத அந்த விஷயத்த. நான் அப்பவே 4 முளை சக்கம்பட்டி வேஷ்டி வாங்கி வித்தாள்னா. சக்கம்பட்டி வேஷ்டி பாத்திருக்கியா நீ? இப்ப கட்டுற மாதிரி 4 முளை வெட்டி எல்லாம் கிடையாதுரா. அது இரும்பு கதவு ஓட்டமா இருக்கும்டா அந்த வேஷ்டி. சக்கம்பட்டி வேஷ்டி 4 முளை வெட்டினா அப்படி இருக்கும் அந்த வேட்டி. அப்படி வெளுக்க வெளுக்க அப்படியே பாலிஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாம் என்ன வேட்டி? நீ இரு, நீ வேட்டி நெய்யங்கிற கடைசியில ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ சிப்பு போட்டு தெரியும். என்னடா இது? ஒட்டிக்கோ கட்டிக்கோ சார். இது ஒட்டிக்கோ இல்ல, இது வெட்டிக்கோ. அவ்வளவு பிரச்சனை. காரணம் என்ன சார்? என்ன சார் சூப்பரான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? அதுதான தலைப்பு. ஆமா சார், நான் தெரியாம இருக்கிறேன். இந்த காலத்துல எங்கேயாவது பெண்களுக்கு பொறுப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன் சார். தேவாங்கர் வம்சத்துல நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே நடுவர் அவர்களே, ஒரு புடவையை முழுதாக நெய்து முடிப்பதற்கு ஒரு நெசவாளி 15,000 சொச்சம் முறை அந்த கால் மிதிய போட்டு மிதிச்சாதான் அந்த புடவையை நெய்ய முடியும்னு சொன்ன நடுவர் அவர்களே. அந்த புடவையை நெய்யறதுக்கு முன்னாடி தறியில கைத்தறியில பாவு புனைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு சார். பாவு புனைக்கிறதுக்கு காலையில இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம ஒரு நெசவாளி தொட்டு 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 பாவு புனைச்சு உழைச்சாதான் நெசவாளர் குடும்பமே முன்னேறும்னு சொன்னா அந்த உழைப்ப ஒரு ஆம்பளை கொடுக்கணும் சார். கொடுத்தாதான் சார் குடும்பம் முன்னேறும். தம்பி, ஒரு புடவை நெய்யறதுக்கு 15,000 சொச்சம் முறை முதிக்கணும் அந்த டைம் முறத்தை. இது பவர்லூமா ஹேண்ட்லூமா? ஹேண்ட்லூம் சார். பவர்லூம் ஓடுது சார். ஆமா சார். எங்க ஊர்ல இன்னும் ஹேண்ட்லூம் தான் சார். அத்தனை பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கானே சார் ஒரு ஆம்பளை. அந்த ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்காட்டி குடும்பம் முன்னேறுமான்னு கேக்குறேங்க. என்னங்க பொறுப்புன்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க அவர்களே. ஈரோட்ல இருந்து தேவகோட்டைக்கு ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வந்துச்சு. 1 மாதத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு திருப்பி ஈரோட்டுக்கு வந்துருச்சு. ஏன் சார்? தறி சவுண்ட்ல தூங்கி பழக்க போச்சா. தறி போட சொல்லுது. அங்க தறி போட்டு இந்த சத்தம் கேட்டாதான் தூக்கம் வரும். அது இப்படி ஆகி போச்சு எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை சார். பாருங்க, பேச எனக்கு வேர்த்து கொட்டுதா இல்லையா? இந்த வேர்வையோட வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பான பண்பான பொறுப்பான மனைவி என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஐயோ மாமா, குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு ஓடா தைரியங்களே மாமான்னு சொல்லி இந்த முந்தானை எடுத்து முகத்தை இப்படி துடைக்கணுமா இல்லையா? துடைக்கணும். எந்த பொம்பளையாளாவது எந்த மனைவி மேலாவது இன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போனா முந்தானை எடுத்து முகத்தை துடைக்கிறாங்களாங்க. முந்தானை இருந்தாலும் துடைக்க போட்டுக்க ஒரு நைட்டி. எந்த முந்தானையில துடைக்க? குழந்தைக்கு ஆய் எழுதி விட்டு போட்டு துடைக்கிறது அந்த நைட்டி. மூக்கு சளியை சிந்தி போட்டுட்டு துடைக்கிறது அந்த நைட்டி. சிங்கிள மீன் அலாசிட்டு துடைக்கிறது அந்த நைட்டி. இந்த நைட்டி கொண்டு மூஞ்சில வச்சா மனசை சாகிறதா புழைக்கிறதா சார்? அதுக்கு பேர் நைட்டி கிடையாதுடா, பகல்டி. அவ்வளவு பிரச்சனையை வாழ்ந்துட்டு இருக்கானே சார் ஒரு ஆம்பளை. பொம்பளைக்கு எங்க பொறுப்பு இருக்குன்னு கேக்குற நடுவர்களே. ஒரு புருஷன் வீட்டுக்கு போனா ஐயோ மாமா, குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஐயோ ஐயோன்னே சொல்லாது. ஐயோ யாரு தெரியுமா? யாரு? யமதர்மன் பொண்டாட்டி தான் ஐயோ. நடுவர்களே, தெரிஞ்சுக்கங்க சார். நம்ம ஐயோ ஐயோன்னு சொல்றோம்ல, யமதர்மன் பொண்டாட்டி தான் நம்ம கூப்பிடுறோம் ஐயோ ஐயோன்னு. அவன் பொண்டாட்டி நம்ம எப்பவும். 2வது இன்னொன்னு சொல்றேன். போன் எடுத்த உடனே அலோ அப்படிங்கிறோம்ல, அது யாரு? போனை கண்டுபிடிச்ச கிராம்பல் பொண்டாட்டி பேரு அலோ. அவர் போனை கண்டுபிடிச்சு முத அலோன்னு பொண்டாட்டி கூப்பிட்டுருக்காரு. இப்ப நம்ம எல்லாரும் போன எடுத்து அவர் பொண்டாட்டி தான் கூப்பிட்டு இருக்கோம். அலோ அலோன்னு தான் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் அலோ சொல்லாது.
அவ்வளவு பிரச்சனை சார். வீட்டுக்கு போன உடனே மாமா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு ஓடா தேய்றீங்களே மாமா, உங்க வேர்வை துளி கூட தேன் மாதிரி இனிக்குது மாமான்னு சொல்லணுமா இல்லையா? பஞ்சு மெத்த கனியே பஞ்சவர்ல கிளியே அந்த சந்தோஷம் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கான்னு கேக்குற நடுவர்களே. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு ஆம்பளை ஓடி ஓடி உழைச்சு ஓடா தெரிஞ்சு ஒரு வீட்டை கட்டுனா கூட அந்த வீட்டை கூட யார் பேர்ல சார் எழுதி வைக்கிறான்? வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி பேர்ல எழுதி வைக்கிறான். காரணம் என்ன சார்? ஆம்பளை சம்பாதிக்கிறதோட மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள பொறுப்பா பாத்துக்க கூடிய தன்மையும் ஆண்கள் கிட்ட தாங்க இருக்கு. உண்மை. லோனை இவன் பேர்ல வாங்கி பில்டிங்க பொண்டாட்டி பேர்ல வாங்கி வச்சிருக்காயா. இவன் லோன்னு அலையிறான், அவன் உட்காந்துக்கிட்டு காலை ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கான். உண்மையிலே சொல்றேன் சார், இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் இருந்தா கை தூங்க பார்ப்போம். அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, அதை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரிசில வேற வைக்கிறாங்க. மணிப்பரிசில என் ஒய்ஃப் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்காங்க. பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோனு வாங்குற கொட்டுறதுக்கு வச்சிருக்காங்க. ஒட்டி விட்டு சாட்சி கையெழுத்து போட்டு விட்டா பேங்க் வீட்டுக்கு நான் லோன்னு அலைய வேண்டியதுதான். அவ்வளவு பிரச்சனை இருக்கே சார். வீட்டுக்குள்ள எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா சார்? ஒரு ஆம்பளை சொல்லுவா சார், பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆம்பளை சார்ந்து இருக்கிறது தான் சார் பெண்களுடைய குணம். தனிச்சு எதையுமே பண்ண மாட்டாங்க சார். சின்ன சின்ன கேள்வி கூட நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை, எங்கு நீச்சல் எடுப்பே கொண்டு அதை நிரப்ப வேண்டும் நீ குடிக்கே இந்த வேளையில் என்னவாகுமோ காற்று வந்து குரல்களுக்கே கைது செய்ததனை ஏற்பாடு அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு வீட்டுக்குள்ள இல்லையே சார். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் கூட ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்கணும் சார். நான் பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டிருக்கேன் சார். பிஇ டிஎல்எல் எம்பிஏன்னு என் பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டிருக்கேங்க. போன ஜெனரேஷன்ல படிச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல வீட்டுல ஒரு குழந்தை இருந்தாலும் 2 குழந்தை இருந்தாலும் 4 குழந்தை இருந்தாலும் படிக்க வைக்கிறாங்க சார். இங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க. தன் பேருக்கு பின்னால் போடக்கூடிய டிகிரியை தொட்டு பார்க்கும் போது இது என் தந்தையாரின் உழைப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது சார். ஒரு ஆம்பளை எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறார் சார். இந்த ஆம்பளைக்கு ஒரு நல்ல சோறாக்கி போடுறாங்களா சார்? ஒரு காலத்துல சமைச்சு சமைச்சு தட்டுல போட்டாங்க, இன்னைக்கு எல்லாம் சமைச்சு சமைச்சு நெட்டுல போடுறாளுங்க. உண்மை சார், உண்மை சார். என் மனைவி ஒரு சாப்பாடு செஞ்சிருந்தா, ருசியும் இல்ல, டேஸ்ட் இல்ல, உப்பு இல்ல, உரப்பு இல்ல. என்ன அடி பார்த்து செஞ்சா என்ன, யூடியூப்ல பார்த்து சமைச்சோம்னா அந்த யூடியூப்பை போட்டு பார்த்து தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு. அந்த நம்பர்ல அடிச்சேன். ஏமா ஒரு லேடிஸ் தான் எடுத்தாங்க. என்னம்மா சமைச்சு போட்டிருக்க, வாய்க்கு விலங்கல்ல, ருசியும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு. அந்த அம்மா திட்ட ஆரம்பிச்சு, வைடா போன அப்படின்னு. ஏமா திட்டேன்னு கேட்கிறேன். அதுல என்ன போட்டிருக்கு, சமைத்து பார்க்கவும் தான் போட்டிருக்கு. உன்னை யாரா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுன்னு கேட்கிறான் அந்த அம்மா. இதை வச்சு ஒரு மனுஷன் வாழ்றமா இல்லையா? அவ்வளவு பிரச்சனை கேடு ஒரு ஆம்பளை வாழ்ந்துட்டு இருக்கா சார். எங்க சந்தோஷம் இருக்கு? கல்யாணமாயி 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. தொழில்காரன் கல்யாணமாயி 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. எனக்கு கல்யாணமான புதுசுல என் சம்சாரம் இந்த மைக்கு வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி. இங்க சார் தொடாதீங்க சார், இது ஏன் சம்சாரம் சார்? இவ்வளவு நேரம் தொட்டுக்கிட்டு இருந்தேன், பேஜா இருக்க கொஞ்ச நேரத்துக்கு இந்த மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க. எங்க வீட்டு ஹால்ல டபுள் டோர் போட்டிருப்போம். சிங்கிள் டோரை திறந்து வச்சாலும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி வருவா, ஸ்லோ மோஷன்ல பின்னாடி போவா. இப்ப கல்யாணமாய் அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? 2 கதவை திறந்து வச்சா கூட இப்படி நேரம் எல்லாம் போக முடியாதுங்க. இப்படி ஒரு கழிச்சு தான் போய்ங்களா. தண்ணி ஊத்தி வைக்கிற ட்ரம் மாதிரி ஆயிட்டா. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. ஒரு காலத்தெல்லாம் பொறுப்பான பெண்கள் காலையில எந்திரிச்ச உடனே வாச தெளிச்சு கோலம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வாச தெளிச்சு கோலம் போடுறதுகளோ இல்லையா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருதுங்க. வாழ்க்கையில அடுத்த கட்ட ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு என்ன வழின்னு தெரியாது. வெடிய கால ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வழி தெரியாம ஷேர் சேட்டை நோண்டிட்டு இருக்கிறமே நடுவர் அவர்களே. பெண்களுக்கு சொல்றேன், கோலம் போடும்போது இந்த நகைகளை
அணிஞ்சுக்கிட்டு கோலம் போடாதீங்க, நிலைமை சரியில்லை. ஏன் சார்? சொன்னேன்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு அம்மா கவுரிங் செயினை போட்டுக்கிட்டு கோலம் போட்டுச்சு. ஒருத்தன் அத்துக்கிட்டு போயிட்டான். திரும்பி வந்து கவுரிங் செயின் தெரிஞ்சிருச்சு. புடிச்சு 2 அரை சாப்பிட, உன்னை யாரு போடாம இருந்திருக்கலாம்ல, என் பொழப்பு போச்சேன்னு அடிச்சு கீழே ஓட்டு போயிட்டான். அதுல செலவா போச்சு அந்த அம்மாவுக்கு. தேவையா உனக்கு? போடாம இருக்கலாம், என்ன கவரிங் செயினை போட்டு போறா விட்டான் 2. இது பரவாயில்ல. எங்க ஊர் பக்கத்துல இந்த காது வளர்ப்பாங்க லேடிஸ், வயசானவங்க காது வளர்த்து அதுல தண்டி உருண்டையா போட்டிருப்பாங்க. தங்கட்டி தண்டட்டி. கரெக்டா? 2 கிளவி திருடன் பையன் இருக்குன்னு தண்டட்டியை அவுத்துட்டு சும்மா போயிருந்திருக்கு. ஒருத்தன் வந்தவன் என்னடி தண்டட்டி இல்லாம வரையும் சொல்லி ஒரு பூட்டு வாங்கி 2 பேரும் சேர்த்து கோர்த்து போட்டு விட்டு போயிட்டான். நம்பர் பூட்டை போட்டு விட்டு போயிட்டான். நம்பர் தெரியாம திருறாளு. இப்ப அந்த கதையெல்லாம் நிறைய நடக்குது நாட்டுல. அந்த தங்கத்தைய கூட வாங்கி கொடுத்தது ஒண்ணு அப்பனா இருக்கணும், புருஷனா இருக்கணும் சார். அது அழகு வச்சு வாங்கி கொடுத்தாதான் நாயை போட்டுட்டு மினுக்கிட்டு சுத்த முடியும். இந்த யானை குட்டி நடந்து வரும்போது எங்க வீடே அதிருங்க. இருந்தாலும் ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்துட்டு குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறானா இல்லையா சார்? இந்த யானை குட்டி நடந்து வரும்போது எங்க வீடே அதிருங்க. ஆனா அழகா தத்த மாதிரி தாவி தாவி வரான்னு சொல்லுவோம் பாருங்க. தத்தை போல தாவும் பாவை பாதம் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. நடுவர்களையும் பண்ண ஒரு கல்யாண வீட்டுல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், ஒரு ஆம்பளை மஞ்ச பைய வச்சுக்கிட்டு பைத்தியகார மாதிரி ரிசப்ஷன்ல நிப்பான் சார், கிச்சன்ல நிப்பான் சார், ஹாலுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் சார். ஐயோ கல்யாண செலவு 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, 3 லட்சம் வரும்னு பார்த்தா 1 லட்சம் தானே வந்திருக்கு, மீதி இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம பைத்தியகார மாதிரி ஒரு ஆம்பளை ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவன் தான் பொம்பளை புள்ளைய பெத்த அப்பான்னு சொன்னா. நடுவர்களே, ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வளர்த்தி ஆளாக்கி கட்டி கொடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் சார். ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா செலவுங்க, 3 மாசத்துல பேரு வச்சா செலவுங்க, 5 மாசத்துல குப்பரை விழுந்தா சீரு, 8 மாசத்துல 8 வச்சா சீரு, 11 மாசத்துல பிறந்த முடி எடுக்கும் பொழுது சீரு, 3 வருஷத்துல காது குத்தும் பொழுது சீரு. அது பொம்பளை புள்ளையா இருந்தா 12-13 வயசுல பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியா சீருங்க. அந்த புள்ள காலேஜ் போனா செலவு, கல்யாண செலவு, தலையாடி தலப்பொங்கல்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு குடுக்கறானேங்க. ஒரு ஆம்பளை உழைச்சு காசை கொண்டு போய் கொடுக்காட்டி எங்க சந்தோஷம் வரும்னு கேக்குறேன். ஆனா அப்படி சம்பாரிச்சு கொடுக்கற ஆம்பளைய இந்த பெண்கள் மதிக்கிறது இல்லைங்கிறது தாங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பொங்கலுங்க, காலையில பொங்கல் வச்ச உடனே இந்த மண்பானையை கழுவி ஓரமா வச்சிருப்போம். காரணம் என்னன்னு தெரியுங்களா? மண்பானை கீழே விழுந்தா உடஞ்சிரும்னு சொல்லி ஓரமா வைப்போம் சார். இதுவே வெங்கல பானையிலயோ பித்தளை பானையோ வச்சிருந்தா அதை எடுத்து பரன் மேல கவுத்துவோங்க, ரோட்ல போட்டு வச்சு அவனாவது தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லி ஓரமா எடுத்து வைப்போங்க. மண்பானைக்கும் பொன்பானைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு கூட இன்று வீடுகளிலே சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஆண்மகனுக்கு இல்லைங்க. மண்கணம் கவிழ்ந்த போது வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார், வெண்கலம் கவிழ்ந்த போது நான் என்று போடுவார், எங்களந்து நின்றமாய் ஈசனே ஓடி 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 கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பாடி 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 வானத்தோடு வானங்கள் கோடி 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 வீடுகள்ல புருஷன உறவுகளையும் மதிப்பதில்லை என்கின்ற காரணத்தினால் நடுவர்களே ஆண்களின் உழைப்புதான் காரணம். நன்றி வணக்கம். அருமையான பேச்சு. பொழுது பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் அருமை சகோதரி வளர்மதி. வாங்கம்மா.